ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாட் சமையல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி குருமா தாங்க. அதுக்கு எப்படி செய்யலான்னு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 6 பெரிய வெங்காயம், ஒரு மீடியமான சைஸ் தான், ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு வச்சுருக்கேன். வானிலையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன். கொஞ்சம் கடலைப்பருப்பு நறுக்குன்னா நல்லாயிருக்குங்க. அதனால் 1 ஸ்பூன் நல்லா போட்டிருக்கேன். கொஞ்சம் செவரட்டும். செவந்தோடனே நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நீட்டு வாக்கில் தான் அரியணும். அது மாதிரி அரிஞ்சு வச்சதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். நிறையா இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சரிசமமாக போட்டால் நல்லாயிருக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு மீடியமான சைஸும் இல்லாமல் கொஞ்சம் பெருசும் இல்லாமல் மீடியமாக எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, இது ஒரு 6 வெங்காயம், மீடியமான சைஸில் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். வேக வச்சு வச்சுட்டேன். ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சாச்சு. இதில் பச்சை மிளகாய், உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். பச்சை மிளகாய் ஒரு 3, ஒரு தக்காளி, கொஞ்சம் நான் பெருங்காயம் போட்டுப்பேன். ஏன்னா உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லையா, கொஞ்சம் அதனால் ஒரு பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு. கொஞ்சம் சில பேர் லைட்டாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் திக்காக மஞ்சத்தூள் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, நான் கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு திக்னஸ்க்காக நான் உருளைக்கிழங்கு போட்டாச்சு. மசித்து நல்லா போட்டுக்கலாம். இப்போ அந்த கடலை மாவையும் போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொஞ்சம் கொதிச்சு இதை பாருங்கள், திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ உருண்டை ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. பூரி போட்டு எடுத்துடலாம். இது பூரி நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்கணுங்க. ஹீட்டாக இருந்து நல்லா செவரணும். இது மாதிரி எப்படி உப்பி விடுது பார்த்திங்களா, நல்லா செவந்திருக்கணும் பார்த்திங்களா, இது மாதிரி செவந்திருக்கணும். அப்போ தான் பூரி நல்லாயிருக்கும். வெள்ளையாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு அது மாதிரி பிடிக்கும், ஆனால் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா ஹீட்டில் இருக்கணும் எண்ணெய். இந்த பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி கிழங்குங்க. இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க பூரி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.